தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு காஞ்சி தீனன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். தொடர் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் நடைபெற்று வரக்கூடிய உட்கட்சி பூசல் ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த கட்டத்தை எட்டியுள்ளது. நேற்று சேலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம், சட்டமன்ற உறுப்பினர் திரு அருள் இவரை கைது செய்ய வேண்டும் என்று அவரும், மருத்துவர் ராமதாஸ் ஐயாவின் மகள் செயல் தலைவர் அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற இந்த பரஸ்பர கருத்து மோதல்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி வீரியமடைந்து வருவதை நம்ம பார்க்குறோம். தேர்தலுக்குள்ளாக ஓரளவுக்கு செட்டில் டவுன் ஆகிரும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பேசப்பட்ட அந்த நிலையில் இது வேறு இது மாதிரி உக்கிரமடைந்து வருவதை நம்ம பார்க்குறோம். இந்த விவகாரம் பொது தளத்தில் நிறைய ஆதரவு எதிர்ப்பு கருத்துக்களை விதைத்து கொண்டே இருக்கிறது. ஒரு பெரிய பாரம்பரிய கட்சி தமிழகத்துக்கு தேவை என்ற இடத்தில் நிறைய ஆதரவுகளும், இப்படியான கட்சிலாம் தமிழகத்தில் என்ன பண்ண போகுது, மக்கள் பிரச்சனையை விட்டுட்டு குடும்ப பிரச்சனையை பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எதிர்ப்பு கருத்துக்களும் தொடர்கிறத நம்ம பார்க்குறோம். இரண்டு விமர்சனங்களும் பார்க்குறோம். எப்படி பார்க்கலாம், எப்படி பார்க்குறீங்க திரு தீனன்? நேற்று நடந்த சம்பவத்தை பொறுத்தவரையிலும் இந்த சம்பவத்தை நடத்தியிருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து. காரணம் என்னென்னா, அருள் மீது அன்புமணி ஆதரவாளர்கள் தாக்குதல் அப்படின்றது நடத்தி இருக்கக்கூடாது அப்படின்றது அப்போ திட்டமிட்டு நடத்தப்பட்டது தான் அப்படின்னு. ஆமாம், அப்படித்தானே பார்க்கலாம். ஏன்னா ஒரு துயர சம்பவத்துக்கு ஆறுதல் சொல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போகிறாரு. குறிப்பாக அந்த மாவட்டத்தினுடைய கட்சி பொறுப்பில் நீண்ட காலமாக இருந்த ஒரு முக்கியஸ்தர் போகிறாரு. அப்போ தவறுதலாக கூட அவருடைய வாகனங்களை ஒரு தனிநபர் இடத்துல விட்டுருக்கலாம். அவரும் இவரும் கடந்த காலங்களில் ஒரே கட்சியில் பயணம் பண்ணவங்க. இது ஒரு துக்க சம்பவம் அப்படின்றத கருத்தில் கொண்டு அந்த பிரச்சனையை அவங்க ஏற்படுத்தியிருக்கக்கூடாது அப்படின்றது தான் மக்கள் பார்வையாக இருக்கும். அதுதான் நியாயமும் கூட. அதன் அடிப்படையில் அந்த பிரச்சனையை தவிர்த்திருக்கலான்றது தான் மக்களுடைய கருத்து, என்னுடைய கருத்து. இப்போது நீங்கள் சொன்னீங்க அதை தவிர்த்திருக்கலாம், கடந்த காலத்தில் ஒன்றா பயணித்தவங்க அப்படின்னு. ஆமாம், அதாவது ஒரு இப்படியான துக்க நிகழ்வுகள் பார்க்கும் பொழுது பிரதான எதிரி கட்சியாக சொல்லப்படுகின்ற அதிமுக திமுக கூட இப்படி மோதல் போக்கு கடைபிடிக்காது. ஆமாம், ஒரு அதிமுக இருந்தால் இவங்க பரஸ்பரமாக போவாங்க, சரியான கூட இவங்க வெளியில தான் அடிச்சுப்பாங்க, ஆனால் ரொம்ப மியூச்சுவல் இருக்கும் அப்படின்ற கருத்து கூட பரவலாக நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது ஒரு 6 மாதம் முன்னாடி வரை ஒன்றாக இருந்த கட்சி இவ்வளவு ஒரு மாதிரி பகை முரண்கள் உருவாகுது வந்து ரொம்ப அது ஒரு சரியான அணுகுமுறையா அப்படின்னு நம்ம நீங்கள் உங்களுடைய கேள்வி சரி. இதில் ஒன்றா பயணம் பண்ணம் அப்படின்றத விட குறிப்பாக அருள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அன்புமணி அரசியலுக்கு கொண்டு வரப்படுறார். அவர் சுயம்பு அல்ல, அவர் உருவாக்கப்பட்ட தலைவர் தான். அப்போது அன்றைய காலகட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இளைஞரணி தலைவராக இருந்தது ஈரா அருள் தான். அப்போது தன்னுடைய பதவியை தலைவருடைய அதற்கு முன்னதாக தான் திரு வேல்முருகன் இருந்தார். ஆமாம், அதற்கு முன்னதாக வேல்முருகன் இருந்தார். அவருக்கு பிறகு ஈரா அருள் இருந்தார். அருள் இருக்கும்பொழுது தான் அன்புமணிக்கு அந்த பதவி அருள் வகித்த பதவி கொடுக்கப்பட்டு அவர் தமிழகம் முழுவதும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சேலத்தில் ஒரு 2003 2005 காலகட்டம் நான் நினைக்கிறேன், சேலத்தில் ஒரு மிகப்பெரிய இளைஞர் எழுச்சி மாநாடுன்னு போட்டாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் பண்ணி நானே அன்றைய காலகட்டங்களில் அவங்களோட நான் பயணம் பண்ணியிருக்கிறேன். ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணம் பண்ணி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை அந்த சேலம் மாவட்டத்தில் அணிதிரட்டி அன்புமணியை முன்னிலைப்படுத்தி அந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்தாங்க. ஆக அன்புமணி வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்கு அருளுக்கு இருக்குதுன்றது தான் நான் சொல்லுவேன். அன்றைய காலகட்டங்களில் அருள் இளைஞரணி தலைவர், அறிவுச்செல்வன் இளைஞரணி செயலாளர். அவர் ஒரு விபத்தில் இறந்து போனார். அதில் நிறைய விமர்சனங்கள் இருக்குது, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அன்புமணி வந்த பிறகு பல்வேறு தலைகள் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கு. அவங்க வெளியே போய் செயல்படுறாங்க, ஒரு சிலர் இறந்துருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இன்றைய விலகினார்கள் அப்படின்னு தான் பொதுவாக பார்க்கப்படும். வெளியேற்றப்பட்டார்கள் தான் நிறைய சொல்லணும், அதுதான் உண்மை. இதெல்லாம் கடந்து இன்றைய தினம் வரை அந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டு இன்னிய வரை அருள் பயணம் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் சொன்ன உங்கள் கருத்து தான், இன்னும் 6 மாதத்தில் அந்த பிரச்சனை தீர்ந்துடுமா, ஒரு வருடத்தில் தீர்ந்துடுமா அப்படின்ற பார்வை மக்களுக்கு மட்டும் இல்லை, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் இருக்குது. இந்த நேரத்தில் இந்த பிரச்சனையை உருவாக்கி இன்னும் விலகலை அதிகப்படுத்தியது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. அது மட்டுமல்லாது இந்த அருள் மீது தாக்குதல் என்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது.
இது ஒரு திட்டமிடலோடு நிகழ்த்தப்பட்டது அப்படின்னு தான் சொல்ல வரீங்க. ஆமாம் ஆமாம், அப்படி தான் என் மக்களும் பார்க்குறாங்க, நானும் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா நானும் வந்து அந்த மக்களோட தொடர்பில் இருக்கிறவன். அந்த மக்கள்கிட்ட பேசும்போது அதனுடைய கருத்துக்கள் வந்து இதை போல தான் வருது. இப்போ மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களோட மகள் செயல் தலைவராக பொறுப்பேற்று இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்படி ஒரு சம்பவத்திற்கு பிறகு அதிரடியாக மருத்துவர் ராமதாஸ் இப்படியான நகர்வுகளை நகர்த்தி கொண்டு இருப்பதை எப்படி புரிஞ்சுக்கலான்னு கேட்குறோம். ரொம்ப 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 உறுதியாக இருக்காரா தன்னுடைய நிலைப்பாட்டில்? இல்லை, இது தன்னுடைய கோபத்தில் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாத ஒரு முதிர்ச்சியற்ற முடிவாக தான் நான் பார்க்குறேன். அப்படி பார்க்குறீங்களா? அப்படி பார்க்குறீங்களா? பார்க்குறேன். ஏன் அப்படி பார்க்குறீங்க? ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராமதாஸ் அவர்களோடு அரசியல் பயணம் பண்ண அனைவர்களும் போராளிகள். பல்வேறு இடஒதுக்கீடுக்காக போராடி பல்வேறு தமிழர் நலம் சார்ந்து உரிமை சார்ந்த போராட்டங்களுக்கு தன்னை இணைச்சிக்கிட்டு போராட்ட களத்தில் அவர்கள் தன்னுடைய வாழ்வு இருந்து இந்த சமூகத்துக்காக, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்காக போராடிய போராளிகளை கொண்ட தலைவர் தான் ராமதாஸ். ஆனால் அன்புமணி வந்த பிறகு ட்விட்டர் இளைஞர்களும் ஃபேஸ்புக் இளைஞர்களும் வாட்ஸ்அப் இளைஞர்களும் வச்சுக்கிட்டு அவர்கள் மூலியமாக இந்த சமூகத்தில் மாற்றம் ஏற்படுத்தலாம், அல்லது அவர்கள் பின்னாடி பயணம் பண்ணக்கூடிய அந்த ஃபாலோவர்ஸாக இருக்கக்கூடியவர்களை நம்பி ஒரு அரசியல் பண்ணுறாரு அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அதன் அடிப்படையில் இவர் வந்து இந்த தாக்குதல் ஏற்படுத்ததன் அடிப்படையில் ஒட்டுமொத்த இந்த சமூக மக்கள் மத்தியிலையும் தமிழ்நாட்டில் இது ஒரு நல்ல கட்சி அப்படின்றத கடந்து வெளிவட்டத்திலே இவருக்கு மரவெட்டி கட்சின்ற ஒரு பெயர் வந்து மக்கள் மத்தியில் இருக்கும். அதை கடந்து ஆட்டக்கட்சி மாட்டக்கட்சி தன்னுடைய நிர்வாகியே இவங்க அடிக்க துணிஞ்சிட்டாங்கன்றது போல வந்து பார்வை மக்கள் மத்தியில் பார்க்கப்படுது. இந்த தகராறை தவிர்த்திருக்கலாம். அன்புமணி தரப்பில் பார்க்கும்பொழுது திமுகவிலிருந்து சில பேர் இயக்குகிறார்கள் அல்லது மருத்துவர் ஐயாவை தவறாக வழிநடத்துகிறார்கள் அப்படின்ற ஒரு வாதத்தை தொடர்ந்து முன்வைத்து வருகிறார் அன்புமணி ராமதாஸ். எப்படி புரிஞ்சுக்கலாம்? எந்த அரசியல் கட்சியை வேணாலும் மருத்துவர் ராமதாஸை இயக்கிறதா விமர்சனங்கள் வரலாம். அதையெல்லாம் கடந்து அவருடைய சாணக்கியத்தனத்தோட அந்த அரசியல் கட்சியை வளர்ச்சி பாதைக்கு தான் கொண்டு வந்திருக்காரு. என்றைக்கு அந்த அரசியல் கட்சி வன்னியர் சங்கமாக இருந்து கட்சியாக உருமாறுச்சோ அது தொடர்ந்து ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் பரிணாம வளர்ச்சி, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படி கூடுதலாக கொண்டு வந்து 19, 21 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 6, 7 அமைச்சர்கள், அப்படி அந்த ஒரு நிலைக்கு அவர் உயர்த்திக்கிட்டு தான் வந்தார். எப்படி கிறிஸ்து பிறப்புக்கு மின் என்பது போல அன்புமணி வருகைக்கு முன் வருகைக்கு பின் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைய நிலைக்கு அது 10% கூட இல்லை. அவர் 100% வளர்ச்சி வச்சிருந்த கட்சி இன்றைக்கு 10%க்கு கொண்டு வந்துட்டார். அப்போது ஒரு தகப்பனாவோ அல்லது ஒரு கட்சியுடைய தலைவனாவோ அந்த தலைவர் இந்த கட்சியை நல்ல வழி கொண்டு போகணும், அந்த வளர்ச்சி பாதைக்கு மீண்டும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இரட்டை இலக்கத்தில் இருக்கணும், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும், அமைச்சர்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆசை, இல்லை அதற்கான நகர்வுகளை கட்சியை உருவாக்கின தலைவர் வந்து முன்னெடுக்க. அன்புமணி வருகையிலிருந்தே இந்த பிரச்சனை இருக்குது, இல்லைன்னா அவருடைய வருகையை பெருசாக யாருமே ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது என்ன புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அவரே தான் மத்திய அமைச்சர் ஆக்கினார் அப்படின்லாம் அது வந்து குடும்ப அரசியல் ஆகாது. இல்லை இல்லை, இது குடும்ப அரசியல் நீங்கள் சொல்ல நான் எப்படி பொருத்தி பார்க்குறேன். இல்லை இல்லை, இது குடும்ப அரசியல் அப்படின்றது வந்து ஒரு காலகட்டத்தில் தேவைப்படுது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலையை பாருங்க. சொன்ன விஷயம் 100% அன்புமணி வருகைக்கு அப்புறமா 10% தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆமாம் ஆமாம். அப்போ அவரோட வருகையை பெரும்பாலானோர் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏன்னா அவருடைய நடவடிக்கை பிடிக்கல. அவருக்கு அப்புறம் நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை விட அவருடைய நடவடிக்கை, அதாவது ஏதோ ஒன்று பல முன்னணி தலைவர்களை வந்து வெளியேற்றப்படுறாங்க, பல முன்னணி தலைவர்களுக்கான வாய்ப்புகள் அந்த கட்சியில் மறுக்கப்படுது. அதே போல் இவர்கள் இந்த கூட்டணி போன்ற நிகழ்வுக்கு தந்தைக்கு இணையாக அவர் ஒரு வாதம் செய்து அல்லது ஒரு தர்க்கம் செய்து அந்த குடும்பத்தில் நீங்கள் இந்த கூட்டணியோடு தான் போகணும் அப்படின்ற ஒரு அழுத்தத்தை கொடுத்ததன் அடிப்படையில், ஒரு சில முடிவுகள் தவறாக எடுத்ததன் அடிப்படையில் இன்றைக்கு அந்த கட்சி பின்னடைவை ஒரு தொடர் புகைச்சல் தான் 10 ஆண்டுகளுக்கு நீடிக்கிற ஒரு விஷயம் தான் இப்போது பூதாகரமாக இன்றைக்கு பூதாகரமாக இருக்கு. அதே போல் இன்றைக்கு அவர் வந்து ஒரே மகன், மருத்துவர் ராமதாஸுக்கு ஒரே மகன். இயற்கையும் காலமும் அவர்களுக்கு ராமதாஸுக்கு பிறகு அந்த கட்சி யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும் போது இயற்கையானது அன்புமணி கைக்கு தான் போக முடியும், போகுது. ஏன் அதுவரை தகப்பனுக்கு கட்டுப்பட்டு அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு வேலை செஞ்சு
அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு அவர் தயாராக இல்லை. ஏன் தயாரா இல்ல? எல்லாமே ஆசை தான். நீங்க சொல்ற மாதிரி நம்ம எவ்வளவு அரசியல் பேசினாலும் இயல்பா அப்போ மருத்துவர் ஐயா ராமதாஸ்க்கு அப்புறம் அன்புமணி தான். இப்போ இன்னைக்கும் அவர் அந்த நிலையில தான் இருக்காரு. கண்டிப்பாக பெருசாக இவர் பைபாஸ் பண்ணிட்டு அவரால் பண்ணிட முடியாது. அப்படின்னும் போது என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். இதை நம்ம எப்படி நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிறது? எல்லாருக்கும் ஊடகமாக நிறைய தகவல்கள் உழவுது என்பது வேறு. கண்டிப்பாக நான் அவங்க கிட்ட கேட்குறேன். இப்போ எனக்கு இருக்கக்கூடிய அந்த புரட்சிகரமான சிந்தனையோ அல்லது அந்த போராளி குணமோ என்னுடைய மகனுக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது. அப்போது ஏதோ ஒரு சில வழக்குகளை மேற்கோள் காட்டுறாங்க. அதெல்லாம் நம்ம வெளிப்படையாக நம்மளால் பேச முடியாது. அப்போது நம்ம நடுவண் அரசாலோ அல்லது ஒரு வழக்குகளை நம்ம போய் சிக்கிக்கிட்டா நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இடமில்லை அப்படின்ற ஒரு அச்சத்தில் நம்ம பார்க்குறதுலாம் இல்லை. இப்போ பார்க்காததுலாம் ஒன்றும் இல்லை. பல்வேறு சூழ்நிலைக்கு இன்றைக்கி ஈடி போன்ற அந்த பொது துறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகளை ஒடுக்குவதற்காக பயன்படுறதை நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம். இதன் அடிப்படையில் அவருக்கு ஒரு அச்சம். அந்த அச்சத்தின் அடிப்படையில் அவர் முடிவெடுக்கிறாரு. அந்த முடிவுக்கு வந்து தலைவராக இருக்கக்கூடிய நிறுவனராக இருக்கக்கூடிய மருத்துவர் உடன்படலை என்னும்போது அவருக்கும் இவருக்கும் முரண் கருத்து வருது. முரண் கருத்தாக இருந்தாலும் கூட பெத்த பிள்ளையாச்சே, இவருடைய கருத்தை அங்கே அழுத்தமாக கொண்டு சென்று அந்த குடும்ப லாபின்னு சொல்லுவாங்க, கிச்சன் கேபினெட்டில் அழுத்தத்தை கொடுத்து இன்றைக்கு இந்த கட்சியை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ திரு அன்புமணி ராமதாஸுக்கு எதிராக இன்னொரு மகளை தான் செயல் தலைவர் ஆக்குறாரு. அப்போ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? பொது வழியில் இது நிறைய விமர்சனங்கள் உருவாக்கல. விமர்சனங்கள் வருது. அதாவது சொன்னீங்க குடும்ப வாரிசு அரசியல் என்பது தவிர்க்க முடியாது அப்படின்னு. ஆனால் ஏற்கனவே ஒரு சிக்கல் உருவானதுக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு சிக்கலை நோக்கி நகர்த்துக்கிறார் அப்படின்றது எப்படி புரிஞ்சுக்கலான்னு கேட்குறேன். இப்போ பல முன்னணி தலைவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இதுவரையும் களம் காண்டு இருக்கிறாங்க. இதில் யாரை முன்னிலைப்படுத்தி கட்சி ஐயாவோட மகளோட செயல் தலைவர் பொறுப்பு பதவி அவர் அருகில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களே ஏற்றுக்கொண்டு விட்டார்களா முழுமையா? ஐயாவோட இருக்கவங்க 100% ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்றது தான் பார்க்கப்படணும். ஏன்னா இன்றைக்கு அதிமுகவுடைய நிலைமை சொல்றீங்க அப்படி இல்லை படுது. இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை இப்போ முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்களுடைய செயல்பாடுலையோ அல்லது அவருடைய மன உறுதியிலையோ யாரும் குறை சொல்லிட முடியாது. ஆனாலும் அதில் எவ்வளோ விமர்சனங்கள் இன்றைக்கு இருக்கிறது, இன்றைக்கு பிளவுபட்ட அதிமுகவாக இருக்குது அப்படின்ற ஒரு பார்வை பார்க்கப்படுது. இதுவே அம்மாவுக்கு ஒரு வாரிசு இருந்தால் இன்றைக்கு அந்த நிலைமை இருந்திருக்குமா அல்லது அந்த தலைமையை மற்ற தலைவர்கள் எதிர்த்து இருப்பார்களா ஏற்றுக்கொண்டு இருப்பார்களா? அது நல்லது நடந்தாலும் சரி, ஆனால் சிக்கலை விளைவிக்குது. இங்கே வந்து அப்படி ஒரு சூழல் நாளைக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு கட்டுக்கோப்பாக இருக்கணும்னா தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான் அதை நிலைநிறுத்த முடியும் என்ற ஒரு பார்வையில் தான் அவருடைய மகளை செயல் தலைவராக போட்டிருக்காங்கன்றது என்னுடைய பார்வை. இப்போ பொதுவான பாட்டாளி மக்கள் கட்சியோட தொண்டர்கள் விசுவாசிகள் இனி வாய்ப்பே இல்லை அப்படின்னு நிலைக்கு அந்த முடிவை நோக்கி போயிட்டாங்களா? காலம் கனியும் அப்படின்னு அந்த காலம் கனியும் அப்படின்ற அடிப்படையில் தான் மூத்தோர்கள் எல்லாம் மருத்துவர் பின்னாடியும் இன்றைக்கு இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் பார்க்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் அன்புமணி பின்னாடியும் 1% இருந்தாலும் கூட இரண்டு தரப்பும் ஒன்றாக இணையும் ஒரே தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் தலைமையில் இயங்கும் என்ற நம்பிக்கையில் தான் தொண்டர்கள் இயங்குறாங்க. இந்த மோதல் போக்கு தொடர்ந்து நீடிச்சுட்டே வந்தாங்கன்னா இன்றைக்கு மாற்று கட்சிகள் நிறைய உருவாகிருக்கு. அந்தந்த கட்சியை நோக்கி அவர்கள் பயணம் பண்ணக்கூடிய 4 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. கண்டிப்பா 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 அதற்குள்ள இவங்க ஒரு ஒருங்கிணைப்பு இல்லைன்னா ஒரு பெரும் சரிவை ஆமா அது காணும் பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை உணராமல் இருக்கிறார்களா? அது உணராதனால தான் இந்த நிலைமை. மருத்துவரை பொறுத்தவரையிலையும் தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருப்பார் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அந்த அடிப்படையில் மகன் தவறாக போனாலும் கூட அவர் என்றைக்கும் கொள்கைக்கு மாறா முடிவெடுக்க மாட்டார் அப்படின்றது தான் வந்து பெரும்பான்மை சமுதாய மக்களுடைய கருத்தாக இருக்குது. திமுக அணியோடு இணக்கம் காட்டுகிறார், அதுதான் இவருடைய பிரச்சனை என்று மருத்துவர் மீதும், பாஜக அதிமுக கூட்டணியோடு இணக்கம் காட்டுகிறார் என்பதுதான் இளையோர் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனம். அது உண்மைதானா? அந்த கருத்துக்கள் முன்வைக்கலாம். ஆனால் மருத்துவர் ராமதாஸுடைய நகர்வுகள், ஒவ்வொரு நகர்வுகளும் பாட்டாளி மக்கள் கட்சியை முன்னிலைப்படுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு பார்வைக்காக அவர் அதிமுகவை ஆதரித்தாலும் சரி, திமுகவை ஆதரித்தாலும் சரி, அல்லது பாரதிய ஜனதாவை ஆதரித்தாலும் சரி, அந்த நிலைப்பாடு என்பது தன்னுடைய இயக்கத்தை வளர்த்து கொண்டு வரணும், தன்னை நம்பியிருக்கக்கூடிய மக்களுக்கு
தொடர்ந்து களத்தில் போராடணும் என்கின்ற பார்வையில் தான் அவருடைய நகர்வுகள் ஒவ்வொரு நேரத்திலும் இருந்திருக்கு. அந்த நகர்வுகள் வெற்றி பெற்றிருக்கு. அதாவது ஆரம்ப காலகட்டங்களில் இந்த அரசியல் கட்சி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்லேருந்து மத்திய அமைச்சரை குறிப்பாக பல்வேறு சமூக மக்கள் இணைந்து இந்த கட்சியில் பயணம் பண்ணாங்க. 21 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சதவீத ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறக்கக்கூடிய தலித் சமூகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாங்க. மத்திய அமைச்சர்களாக வந்து தலித் எழுமலை இருந்தார். ஆக அனைத்து சமூக மக்களும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய போட்டியிட வைத்து வெற்றி பெற சிறப்பு. அப்போ அனைத்து சமூக மக்களும் இது பொதுவான கட்சி அப்படின்ற ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருந்தது. இன்றைக்கு சொந்த சமுதாய மக்களே இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் குறைந்துட்டாங்க, பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறைந்துட்டாங்க. இதில் எங்கே நம்ம மத்திய அமைச்சர் அளவுக்கு போகிறது? அப்போ மத்திய அமைச்சர்கள் உருவாக்கப்பட்டாலும் கூட மாற்று சமூகத்துக்கு எங்கே வாய்ப்பு கொடுக்கப்படுது? அப்போது இந்த கட்சியினுடைய மக்கள், பொது மக்கள், அதாவது சாதி ரீதியாக அந்த சமூகத்தை சார்ந்தவர்களை கடந்து மற்ற சமூக மக்களுடைய பார்வையும் பாட்டாளி மக்கள் கட்சி மீது இந்த வளர்ச்சி இன்மையின் காரணமாக மாறுபட்ட கருத்தில் போகுதுன்றது தான் கருத்து. இப்போது 26 சட்டமன்ற தேர்தல் தாவேக்காவோட நம்ம வருகை பார்க்குறோம். களத்தில் நாம் தமிழர் தனித்து இருக்குது. இதுவரை இல்லாத அளவிற்கு 26 சட்டமன்ற தேர்தல் இருக்கும் அப்படின்னு தான் அரசியல் ஆய்வாளர்கள், விமர்சகர்கள் தொடர்ந்து முன்வைத்து வராங்க. இந்த நிலையில் தமிழ்நாட்டிற்கு வேண்டும் ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியோட இந்த சிக்கல் 26 சட்டமன்ற தேர்தலில் எப்படி எதிரொலிக்க நம்ம புரிஞ்சிருக்கலாம்? கேள்வி மறுபடியும் கேளுங்க, எனக்கு புரியல. இதுவரை இல்லாத நிகழ்வா நம்ம பார்க்குறோம். 26 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப ஒரு டஃப் ஃபைட்டா இருக்குது இருக்கும் அப்படின்னு தான் நம்ம அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து பார்க்குறோம். ஏன்னா தாவேக்காவோட வருகை, இங்கே பாஜக அதிமுக கூட்டணி, இப்படி நிறைய ஃபேக்சுவல்ஸ் இருக்கு. இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு கட்சி தமிழ்நாடு இருக்கு, வேண்டிய ஒரு கட்சியோட இந்த சிக்கல் அந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. கண்டிப்பா வாக்கு சதவீதம் பிரியும். அதாவது முழுவதுமாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வருகையை எதிர்பார்த்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இருக்கும். ஏன்னா 2 தரப்பு இருக்கும். அது 2 தரப்பில் எந்த தரப்பில் பாட்டாளி மக்கள் கட்சி போய் இணைதோ அது அந்த தரப்பு வெற்றி பெறக்கூடிய தரப்பாக மாறும் என்பது ஒட்டுமொத்த மக்களுடைய பார்வையாக மாறும். அதாவது இயற்கையாகவே நடுநிலையாக கூட ஒரு சில மக்கள் இருந்திருப்பாங்க தேர்தலுக்கு முன்பு வரை. பாட்டாளி மக்கள் கட்சி இணைப்புக்கு பிறகு அவருடைய மனநிலை இந்த அணி உறுதியாக வெற்றி பெறும் என்கின்ற அடிப்படையில் மக்களுடைய மனநிலை அந்த அணிக்கு மாறும். ஆனால் இப்போ பொறுத்தவரையிலையும் இவர் மருத்துவரோட அவருடன் ஒரு 50%, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு ஒரு 50% வாக்குகள் பிரியும் போது அதாவது ஒரு தரப்பில் இருந்த வாக்கு 2 தரப்பாக தான் பிரியும். அதன் அடிப்படையில் இவருடைய வருகைகள் பெரிய அளவில் இந்த அரசியல் கட்சியோட மூத்தவராக இருக்கக்கூடிய ஜி.கே. மணிலாம் வந்து ரொம்ப கடுமையான மன உளைச்சல் நான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் அந்த வாய்ப்பு கிடைக்கும் போதில் அதை வந்து பகிர்ந்துக்கிறத பார்க்குறோம். ஐயா மருத்துவர் ராமதாஸ் சொன்னது வந்து அவருடைய மகன் மாநில இளைஞரணி செயலாளராக நான் போட வேண்டியது தமிழ் குமரனை, அது கூட இவருக்கு அனுமதித்தல் அன்புமணின்னு தான் அதை ஒரு சார்ஜாக வச்சார். ஸோ இந்த சூழலை வந்து கட்சியோட மூத்தவர்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு நம்ம நினைக்கலாம். இப்போ மீண்டும் ஒரு இணக்கம் ஏற்பட்டால் கூட இவரோட டாமினன்ட் அதிகமாக இருக்கும்னு தானே யோசிப்பாங்க. ஆமாம், கண்டிப்பாக கட்சி வீணடிக்கப்பட்டு ஒரு இணக்கமான ஒரு சூழலை உருவாக்காது அல்லவா? இல்லை, இப்போது நம்ம நீங்கள் ஜி.கே. மணி அவருடைய கருத்தை முன் வச்சிங்க, முழுவதுமாக அமைதியாயிட்டாங்க. அப்படி அமைதியாயிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கட்சி வளர்ச்சிக்கு எந்த இடத்துலையும் நம்ம வந்து எதிராக நின்றுடக்கூடாது. நம்முடைய செயல்பாடுகள் எந்த சூழ்நிலையும் அது கட்சிக்கு எதிராக போயிடக்கூடாது என்கின்ற அடிப்படையில் அமைதியாக இப்போ விமர்சனங்கள் கருத்துக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வேணால் வைக்கிறாரே தவிர 2ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடிய அவரோடு பயணம் பண்ணக்கூடிய யாரும் எதிரான கருத்துக்களை முன்வைக்கிறதில்ல. ஆக கூடும் ஒன்றாயிடும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அதை எப்படி அன்புமணி அப்பா கிட்ட இணக்கமாக வந்து ஏன்னா இந்த கட்சி நல்லா இருக்கணும், இந்த கட்சி நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் நல்லா இருக்கணும்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இறங்கி வந்து அப்பா கிட்ட சுமூக பேச்சுவார்த்தை நடத்தினா கட்சிக்கும் நல்லது. ஏன்னா இது 1 நாள் 2 நாள் உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல. 21 தமிழர்கள் துப்பாக்கிக்கு நெஞ்சை காட்டின கட்சி. அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வரலாறு. அதன் அடிப்படையில் இவ்வளோ உயிர் பலி கொடுத்து வளர்ந்த கட்சி, இந்த கட்சி எந்த காலகட்டத்திலையும் தொய்வடையக்கூடாது அப்படின்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மருத்துவர் ராமதாஸோடு இணக்கமாக போய் கட்சி வளர்ச்சிக்கு துணை நிற்கணுன்றது தான்
தோழர் நேத்திக்கு நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம், அதில் இயற்றப்பட்ட 12 தீர்மானங்கள் மட்டுமல்லாது தமிழக அரசு மீது கரூர் சம்பவத்தை முன்வைத்து அவர் சாட்டியிருக்கக்கூடிய பல குற்றச்சாட்டுகள், 2026 சட்டமன்ற தேர்தலில் தன் தலைமையில் கூட்டணி, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற அந்த தீர்மானம் உள்ளிட்ட எல்லா விவகாரமும் நிறைய கருத்து விமர்சனங்களை உருவாக்கி இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். எப்படி பார்க்குறீங்க நேற்றைய சிறப்பு பொதுக்குழு தாவைக்காக? கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவாக்க முழுவதுமாக நசுக்கப்பட்டது. இந்த சம்பவத்துக்கு பிறகு தாவாக்க வெளியே வர முடியாது அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கப்பட்டது. அதை கடந்து இன்றைக்கு பீனிக்ஸ் பறவை போல இன்றைக்கு அவர்கள் மீண்டும் மீண்டெழுந்து அந்த சிறப்பு பொதுக்குழு நடத்தியிருக்காங்க. அந்த 41 குடும்பத்திலிருந்து ஒரு குடும்பத்தில் மட்டும்தான் மாற்று கருத்து சொல்லியிருக்காங்க. மீதி 40 குடும்பங்களும் அந்த அவர்களுடைய பேட்டிகள் பல ஊடகங்களில் பார்த்துருக்கோம், பல தொலைக்காட்சிகள் பத்திரிகைகளை நம்ம பார்க்குறோம். அவர்கள் அந்த தாவாக கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிற நிலையில் தான் இருக்கிறாங்க. ஆக இந்த கட்சி இந்த சம்பவத்துக்கு பிறகு அது திட்டமிட்ட சதி அல்லது ஒரு பேரிடர் அப்படி நம்ம முடிவெடுத்துக்கிட்டாலும் வெளிவரப்போகுது. ஆனாலும் கூட இந்த உயிர் பலிக்கு பிறகு மக்களுடைய பார்வை தாவேக்காவை இந்த அரசாங்கம் ஒடுக்க பார்க்குது அப்படின்ற பார்வையில் இன்றைக்கு மக்கள் பார்க்கப்படுறது. அதன் அடிப்படையில் அவருடைய கருத்து எப்படி அந்த பார்வையை மக்கள் பார்க்குறாங்க நீங்கள் சொல்ல வரீங்க, எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? அதாவது மதுரை கள்ளழகர் ஆற்றுல இருக்கிறாரு, லட்சக்கணக்கான மக்கள் அந்த திருவிழாவில் கூடுறாங்க. அந்த திருவிழாவை மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கள்ளழகருக்கா அரசாங்கத்துக்கா? உங்கள் ஏரியா அத்திவரதரை பார்க்க வந்தவர்கள் பல லட்சம் பேர். அப்போது அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கள்ளழகர் அந்த திருவிழாவில் ஒரு வழக்கம் இருக்குது. இந்த ஆடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோலை ஒரு பையாக மாற்றிக்கொண்டு மக்கள் மத்தியில் அந்த மக்கள் கூட்டங்களில் தண்ணியை பீச்சி அடிக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது. இதை எப்படி பார்க்கணும்னா நம்ம அறிவியலாக தான் பார்க்கணும். ஒரு பெரிய மக்கள் திரள் அந்த இடத்துல கூடுது, அங்கே ஹீட் ஸ்ட்ரோக் வரக்கூடாது, அங்கே அந்த வெப்பத்தினால அந்த மக்கள் உயிரிழந்துடக்கூடாது, தணிக்கணுன்ற அடிப்படையில் அது ஒன்றும் கேளிக்கை நிகழ்ச்சியெலாம் இல்லை. அதை ஆக அன்றைக்கு இருந்த அரசர்கள் தான் அந்த ஒரு விழாவை முன்னெடுக்கிறாங்க. அது வழித்தோன்றலாக தான் இன்ன வரையிலும் நடக்குது. அப்போது அவர்களே ஒரு திட்டமிட்டு இப்படியாப்பட்ட நிகழ்வுகள் பண்ணியிருக்கும் போது இன்றைக்கு இந்த நாகரிக வளர்ச்சி, இந்த வளர்ச்சியில் இந்த அரசு இவ்வளோ பெரிய கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கான அல்லது அதை ஒழுங்குபடுத்துவதற்கான முன்னேற்பாடுகளை ஏன் செய்யவில்லை? அது அப்படி தான் என்னுடைய பார்வை பார்க்கப்படுது. அதே போல் தாவேக தலைவர் காலதாமதமாக வந்தாங்கன்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அதான் பதிவு பண்ணுறாரு. ஆனாலும் அவர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு இவ்வளோ காலதாமதமாகவும் இவ்வளோ மக்கள் நெரிசலுக்கு மத்தியில் அவர் உள்ளே வரணும் அப்படின்றத உளவுத்துறை கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்திருப்பாங்க. அப்போது இது துணை காவல் கண்காணிப்பாளர் டிஎஸ்பி அதை எச்சரித்தார் அப்படின்னு பதிவு இல்லை. எச்சரித்தார்ன்றது வேறு. ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய கூட்டம் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்கு வரப்போகிற தலைவருக்கு காத்துட்டு இருக்காங்க அப்படின்றத உளவுத்துறை ஏற்கனவே கணக்கெடுத்திருக்கோம். அப்போது ஏறக்குறைய 5-6 மணி நேரம் மக்கள் இந்த நெரிசலோடு இங்கே இருக்கணும். அந்த தலைவர் வந்தால் இன்னும் கூடுதலான நெரிசல் உருவாகும் அப்படின்றத ஏன் தமிழக அரசு திட்டமிட்டு அதற்கான பாதுகாப்பை இவர்கள் ஏற்படுத்தலை அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. குறிப்பாக தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளுக்கு என்ன வழக்கம்னா குறுகலான இடத்துல அவர்கள் நிகழ்ச்சி நடத்துவாங்க. குறுகலான இடத்துல நிகழ்ச்சி நடத்திட்டு இந்த கோடிக்கு அந்த கோடிக்கு கேமராவை தூக்கி அனுப்பிட்டு பல லட்சக்கணக்கான மக்கள் என்னுடைய கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்கன்றது தான் வழக்கம். ஆனால் தாவேக்காவை பொறுத்தவரையிலையும் அவர்கள் எங்களுக்கு மிகப்பெரிய இடத்த கொடுங்க, எங்களுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் வருவார்கள் அப்படின்றது அவர்கள் கோரிக்கையாக முன்வைக்கிறாங்க. அவர்கள் கோரிக்கையாக முன்வைக்கிறாங்களா இல்லையா இந்த அரசு 2-3 நிகழ்ச்சியில் பார்த்துட்டாங்க. அப்போது ப்ரிகாஷனாக முன்னெச்சரிக்கையாக அரசு இருந்திருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அதே முன்னெச்சரிக்கை ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவருக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணமாக அதே அவர் வந்த அந்த பிரச்சார வாகனம் கண்ணாடியால் தெரியும் அளவுக்கு இருந்தால் கூட அவரை பார்க்க வந்த கூட்டம் பார்த்து அங்கங்கே கலைஞ்சிருக்கும். இவர் அந்த வாய்ப்பை தவறி விட்டார். அதனால தான் ஒட்டுமொத்த கூட்டமும் அவரை பார்க்க வேண்டும் என்று ஒரு இடத்தில் குவிந்தது. இதை உணராமல் இருக்கிறாரா தலைவர் அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? அதாவது
இந்த இடத்துல தான் பேசணும் அப்படின்றதுக்கு ஒரு இடத்தை குறிப்பிட்டு அரசாங்கமே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல ஒரு மேடை அமைக்கப்பட்டிருக்கு. மேடை என்பதை விட அந்த வாகனமே மேடையாக பயன்படுத்துறதுக்கான அந்த சூழலில் தான் அவர் தயாராக வராரு. அப்போது மக்களுக்கு தான் சொல்லக்கூடிய கருத்தை ஆணித்தரமாக சொல்லணும் அப்படின்ற ஒரு தயாரிப்போட ஒரு தலைவர் வராரு. இந்த அரசியலில் நடக்கக்கூடிய அநீதிகளையும் மக்கள் ஒடுக்குமுறையும் அல்லது எதிர்காலத்தில் நம்ம கட்சி என்ன கொள்கையை நோக்கி போகுது, நம்ம என்ன செய்ய போகிறோம் மக்களுக்கு அப்படின்ற சொல்கிறதுக்காக தான் தலைவர் வராரு. அப்போது அதற்கான அனைத்து வசதிகளும் அந்த இடத்துல மட்டும்தான் செய்யப்பட்டிருக்கு. அவர் ஒரு 10 அடி தள்ளி நின்னாலும் கூட அந்த ஒளி வாங்கி வந்து ஏற்றுக்கொள்ளாது. உள்ள இருந்து கை காட்டுதல் என்ன கெட்டு போயிருப்போது? புரியல. நீங்கள் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் இருந்துச்சுன்னா பிற தலைவர்களை போல இப்போ எடப்பாடி பழனிசாமி வருகிறார், ஆமாம், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு பிரச்சாரத்தை வைக்கிறார். அவர் உள்ளே இருப்பது தெரிகிறது. ஆமாம், கை காட்டுகிறார், வணக்கம் செலுத்துகிறார். அது போன்ற ஒரு கட்டமைப்பு இந்த வாகனத்தில் இல்லையே. இல்லை அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? கருத்தை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் என்னுடைய பார்வை கருத்து இல்லை. களத்தில் அப்படி பேசுறாங்க. பார்க்க வந்த கூட்டம் தான். அவர் வண்டியிலே கை காட்டிட்டு தானே பார்த்து போயிருக்கோன்றாங்க. அதாவது அவரை பார்த்துட்டு மட்டும் மக்கள் போயிடக்கூடாது, அவருடைய கருத்தை உள்வாங்கணும் அப்படின்றது தான் தலைவருடைய. அதை குறிப்பாக நடிகர் அதுதான் காரணம்னு சொல்றீங்க. அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா மக்கள் வந்து இன்னும் அரசியலாக்கப்படலை அப்படின்றது நிறைய விமர்சகர்கள் பேசுறாங்க. அதுதான் பிரச்சனை. அப்போ அரசியல் ஆக்கப்படணும்ன்ற காரணத்துக்காக தான் அந்த இடத்துக்கு மக்களை கொண்டு வரணும் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அந்த இடம் சரியான இடம் இல்லை அப்படின்றத அரசாங்கம் தீர்மானிச்சிருக்கணும். அரசாங்கமே என்ன சொல்லுது, அங்கே வந்து ஒரு கால்வாய் இருந்தது, அந்த கால்வாய் மேலே வந்து பாதுகாப்பு மூடி போட்டிருந்தது, அது மேலே மக்கள் அதிகமாக போய் நின்னதுனால அது உடஞ்சிது. அப்போது ஒரு பெரும் கூட்டம் அங்கே வந்ததுன்னா எதுக்கு வந்து அவசர காலத்தில் எக்ஸிஸ்ட் வைக்கிறோம்? நம்ம ஒரு திரையரங்கமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு திருமண அரங்கங்களாக இருந்தாலும் சரி, அவசர காலங்களில் வெளியேறதுக்குன்னு ஒரு எக்ஸிஸ்ட் இருக்கும். அப்போது இதனை போன்ற வாய்ப்புகள் அந்த இடத்துல இருக்குதா அப்படின்றது அரசாங்கம் தான் திட்டமிட்டு இருக்கணும். இதை வந்து அவர் விஜய் வந்து லைட் அணைச்சிட்டாரு, விஜய் கையை காட்டல. அப்போது விஜய் கூட்டத்தை நடத்துக்கு தான் வராரு. விஜய் அந்த இடத்துல பேசி தன்னுடைய கருத்தை மக்களுக்கு ஆணித்தரமாக வெளிக்கொண்டு வரதுக்கு தான் வராரு. ஆக அதற்கான திட்டத்தோடு அவர் போகிறாரு. ஆனால் பாதுகாப்பின்மை காரணமாக தான் இந்த உயிரிழப்பு நடந்ததாக தான் மக்கள் பார்க்குறாங்க. இப்போ நம்ம புலனாய்வு அமைப்பிடம் ஒப்படைத்து விட்டாகிவிட்டது. நம்ம அதோட முடிவு என்னன்னு பார்க்கலாம், உண்மை வெளிவரும் நம்பலாம். நேற்று அந்த சிறப்பு பொதுக்குழுவில் இறுதியாக பேசிய போது திமுகவுக்கும் தனக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் இந்த பக்கத்தில் அதிமுக, பாஜக, தவிக தங்களோட கூட்டணி வந்துவிடும் அப்படின்னு பெரும் நம்பிக்கையோடு காத்திருந்ததை எடப்பாடி பழனிசாமி அந்த பொதுக்கூட்டத்தில் கூட அந்த கொடியை பார்த்து பிள்ளையார் சொல்லி போட்டிவிட்டோம் என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இந்த அறிவிப்பை எப்படி பார்க்கலாம்? இந்த எதிர்பார்ப்பிற்கிடையே இந்த அறிவிப்பை எப்படி? அதாவது உங்கள் கேள்வியிலேயே வந்து பதில் எனக்கு கிடைச்சிடுச்சு. ஏன்னா தாவேக்கா வந்தால் தான் 100% அந்த காத்திருந்த 2 கட்சிகள், அது நான் பேர் சொல்ல விரும்பலை, அந்த காத்திருந்த 2 கட்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புன்றதை அவர்கள் உணர்ந்ததுனால இவர்கள் தான் கிரீன் சிக்னல் கொடுக்குறாங்களே தவிர தாவேக்கா எந்த இடத்துலையும் வந்து அவர்களோட நாங்கள் பயணம் பண்ண போகிறோம், அவங்களுடைய ஆதரவு தேவை அப்படின்றத கேட்கலை. அதே போல் இப்போ நான் வந்து ஒரு அரசியல் விமர்சகராக அல்லது ஒரு மக்கள் பார்வையாளராக இதில் இருக்கிற நியாயத்தை எப்படி உணர்ந்து தாவேக்காக்கு ஆதரித்து நீங்கள் நான் பேசுகிறனோ அதன் அடிப்படையில் அந்த 41 பேர் இறப்புக்கு அந்த 2 அரசியல் கட்சிகளும் அவருடைய கருத்தை உணர்ந்து அதில் இருக்கக்கூடிய நியாயத்தை உணர்ந்து தான் பேசுகிறாங்கன்னு எடுத்துக்கணுமே தவிர இவர்கள் பேசுனதுக்காகவே கூட்டணிக்கு அப்படின்றது வந்து இது தவறான பார்வை. அதே போல் அந்த 41 உயிரிழப்புக்கு பிறகு மக்கள் மத்தியில் இளைஞர்களுக்கு அப்பாற்பட்டு இப்போது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பேட்டி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 15 வயசில் இருக்கக்கூடிய மட்டும் பேட்டி எடுக்கலை. எல்லா தொலைக்காட்சிகள், பத்திரிகை எல்லாம் வயது முதிர்ந்தவர்கள் 60 வயதை கடந்தவர்களுக்கெல்லாம் பேட்டி கொடுக்கும்போது ஏன் இந்த முறை விஜய்க்கு நாங்கள் ஆதரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவர்களுடைய கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. அதே போல் ஒரு அந்த விபத்தில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவனுடைய தகப்பனார்கிட்ட பேட்டி கேட்குறாங்க. இது வந்து இயல்பான விஷயம், இது எதுவும் திட்டமிட்டு அங்கெல்லாம் நடக்கலை. அப்போது அந்த பையன் வந்து தன்னுடைய மச்சினன் கூட அந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு அந்த இடத்துல இது போன்ற விபத்தில் வந்து அவர் சிக்கிக்கிட்டான் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. எனக்கு அந்த தகவல் தெரியாதுன்னு சொல்கிறாரு. உடனே அந்த பத்திரிகையில் கேட்குறாரு, சரி தகவல் தெரிஞ்சிருந்தா அப்படின்னும்போது இயல்பாக சொல்கிற தகப்பன் நானும் போயிருப்பேன். ஆக அனைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கு விஜய் மீது ஒரு நம்பிக்கை உருவாகி இருக்கு அப்படின்றத
நம்ம உணர்ற மாதிரி அந்த கட்சியுடைய தலைவர் உணர்றாரு. அதன் அடிப்படையில் போட்டி தேர்தல் போட்டி 26ல் எனக்கும் திமுகக்கும் அப்படின்றது தான் அவருடைய கருத்து. அது ஆணித்தரமான கருத்து. மக்களுடைய கருத்தும் அதான் இருக்குதுன்றது தான். ஒரு அதீத நம்பிக்கையோடு இருக்காருன்னு புரிஞ்சுக்கலாமா விஜய்? நிஜ கள நிலவரம் அதான். நம்பிக்கை என்பதை விட உண்மைன்னு சொல்லலாம். அதை தேர்தலுக்கு அப்புறம் தான் நம்ம அவர் பெறப்போகிற வாக்கு சதவீதத்தை வச்சு தான் நம்ம அதை தீர்மானிக்க முடியும். கண்டிப்பாக. இப்போது வரை அவர் இன்னும் தேர்தலில் போட்டியிடவில்லை. நம்ம அனுமானங்கள் தான். அந்த அந்த அனுமானங்களின் அடிப்படையில் அவர் நம்பிக்கையோடு இருக்காரா விஜய்? எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கீடு இருக்கும்ல. இப்போ தேர்தலுக்கு முன்பாக சில விமர்சகர்கள் வந்து இத்தனை தொகுதிகள் இந்த கட்சி இப்போ பிடிக்கும், இவ்வளோ வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணுற மாதிரி அவர்களுக்கு ஒரு ஆய்வு இருக்கும். மக்கள் பார்வை அவர்கள் நேரடியாக அவர்கள் மக்களோட சந்திக்கிறாங்க. குறிப்பாக நேற்று நடந்த பொதுக்குழுவை பார்த்துருப்பீங்க. மாதாவரம் பகுதியில் ஒரு சட்டமன்ற தொகுதி முழுவதுமாக பெண் அந்த வாக்குப்பதிவில் பூத் ஏஜென்ட்டை பெண்களை மட்டுமே போட்டிருக்கேன்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய மாற்றம். ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான போராளிகளை ஆண்களை காட்டுவோம். ஒரு 4-5 போராளிகளை மட்டும்தான் ஏஜென்ட்டுகளா பெண்களை போடுவது. ஒரு நிமிஷம் மன்னிக்கணும், எனக்கு வாய்ப்பு கொடுங்க. அது ஒரு கிளை கேள்வி தான். மாற்றோன்னு சொல்றீங்க இல்லையா? இது வந்து ஒரு பலவீனமான திட்டமிடல் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, பலவீனமான திட்டமிடல் இல்லை இது. அதாவது நம்மளால் வந்து நூற்றுக்கணக்கான நம்ம பகத்சிங்கை சொல்லுவோம், வ.உ.சி. சிதம்பரம் சொல்லுவோம், அப்படி தொடர்ந்து பாரதியாரை சொல்லுவோம், பல்வேறு தலைவர்களை வந்து புரட்சியாளராக காட்டுவோம். ஆனால் குயிலை மட்டும்தான் சொல்லுவோம், அஞ்சலி அம்மாள் மட்டும்தான் சொல்லுவோம், ஜான்சி ராணி மட்டும்தான் சொல்லுவோம். ஏன்னா நம்மக்கிட்ட ரொம்ப குறைச்சலான போராளிகளை தான் வந்து கடந்த காலங்களில் பெண் போராளிகளை, ஏன்னா அரசியலுக்கு வந்து குறைச்சலான பெண்கள் தான் வந்தாங்க. ஆனால் இன்றைக்கு தாவேகா வருகைக்கு பிறகு ஒட்டுமொத்த பெண் இனமும் ஏறக்குறைய 75% மகளிர்கள் கூட இன்றைக்கு களத்துக்கு அரசியலுக்கு வந்திருக்கிறாங்கன்றது தான் இதை பார்க்க முடியுது. இதே பெண்களை முன்வைத்து தான் மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து உள்ளிட்டவை மூலமாக ரொம்ப நிறைவாக இருக்காங்க. அந்த வாக்குகள் எங்களுக்கு தான் அப்படின்னு திமுக சொல்லி இல்லை, நிறைவு இல்லை. அதாவது இன்னமும் மக்கள் அந்த நிலையில தான் இருக்காங்கன்றது தான் பார்க்க முடியும். அது வேறு விமர்சனம். இப்போ என்னுடைய மனைவிக்கு வந்து அந்த 1000 ரூபாய் வாங்குறதுக்கு மனு செய்தால் அந்த அரசு கொடுக்கணும்னு தெரிந்தாலும் கூட எந்த ஒரு நலத்திட்டங்கள்லையும் நான் போகலைன்னா நான் தன்னிறைவாக இருக்கேன்னு நான் உணர்றேன். அப்போது தன்னிறைவு இல்லாத மக்கள் இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, பெண்கள் அந்த நிலையில் தான் இருக்கிறாங்கன்றது தான் இது உணர்த்துது. இது எல்லாம் மாற்றத்துக்கு தான் மாற்றத்தை உருவாக்குறதுக்கு தான் தாவேகா வந்ததாக தான் மக்கள் பார்க்குறாங்க. தாவேகா தனித்து போட்டி என்பதே திமுகவோட பின்புலம் தான். திமுகவுக்கு எதிரான அத்தனை வாக்குகளையும் தாவேகா அறுவடை செய்ய போகிறது. எதிரான வாக்குகளை தான் அறுவடை செய்து திமுகவோட வெற்றிக்கு வழிவகுக்கும் தாவேகாவோட நிலைப்பாடு அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. எப்படி அதை புரிஞ்சுக்கலாம்? கண்டிப்பாக தாவேகா தலைமையில் ஒரு மாபெரும் ஒரு கூட்டணி அமையும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதுதான் இல்லை இல்லை அது திமுகவுக்கு பலன் கொடுக்கும். அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஐசியூவில் இருக்கிறவங்கள வந்து ஒரு வாலிபருக்கு இணையாக வந்து பார்க்குறீங்க. இப்போது நீங்கள் 2 கட்சி சொல்ல வரீங்க. அவங்க ஐசியூன்னு சொல்கிறீங்க, அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். புரியுதுங்களா இல்லையா? ஒரு பக்கம் குளுக்கோஸ் ஏற்றுறாங்க, ஒரு பக்கம் வாயில் மாத்திரை போடுறாங்க. அப்படி அந்த கட்சியை முன்னிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு பல இடத்துல பல பிக்கல் புடுங்கள் இருக்குது. அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கு தான் இவர்களோட சேரணும்னு நினைக்கிறாங்கன்றது தான் உண்மை. அதை உணர்ந்த தாவேகா நம்முடைய தலைமையில் நம்மை ஏற்றுக்கொண்ட இளைஞர்களை ஆதரிக்கிற கட்சிகளோடு ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்றத அவர் நினைக்கிறார். அதில் ஒன்றும் தப்பு இல்லைன்றது தான். அந்த பக்கத்தில் நாம் தமிழர் கட்சி ஏறக்குறைய 9 விழுக்காடு வாக்குகளோடு 36 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கிறது. ஆனால் அவர் ரொம்ப உறுதியாக தனித்து தான் இருப்போம் அப்படின்றாரு. இது நிறைய விமர்சனங்களை கண்டிப்பாக எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? தாவேகாவை பொறுத்தவரையிலையும் முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுற மாதிரி அவர் அனைத்தும் பொதுக்கூட்டங்களில் மட்டும்தான் பேசுவார். சொல்றீங்க? ஆமாம், நாம் தமிழர் உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா அவர் எந்த களத்திலையும் களத்தில் இறங்கி போராடியதா நான் பார்க்கல. ஏங்க, ஒரு தேர்தலையும் கலந்து கொள்ளாத தாவேகா ஆட்சி பிடிக்கும் நம்புறீங்க? கண்டிப்பா. 8.6 விழுக்காடு 36 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்ட கதைன்னு சொல்றீங்க. அவ்வளோ நகைமுறை இல்லை இல்லை, இதில் விஷயம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு மனநிலை இருக்குது. அதாவது மக்கள் தான் வாக்களித்திருக்காங்க. வாக்களித்திருக்காங்க. அதாவது எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற போல ஏதோ ஒரு மாற்று கருத்து இருக்கக்கூடிய மக்களுக்களே ஒருங்கிணைச்சு இவர் அமெரிக்க அதிபர் அளவுக்கு இவர் திட்டமிட்டு பேசுவார். இவருடைய ஒவ்வொரு பேச்சும் இன்றைக்கு அவர் பிரதமர் மாதிரி பேசுவார். உடனே AK பாட்சன் எடுத்து போய் நேரடியாக நான் சுட்டுட்டு வந்துடுவேன்னு பேசுவார். அப்போ இந்த நாட்டில்
அதாவது நீங்கள் சினிமா பற்றி பேசுகிறோம். இப்போ தாவேகா தலைவர் சினிமாவிலேருந்து வந்தார்ன்ற விமர்சனம் கூட நம்ம முன்வைப்போம். ஆனால் சினிமாவில் கூட இவ்வளோ பெரிய வசனங்களும் இவ்வளோ பெரிய கற்பனை கதைகளும் இருக்காது. ஆனால் இவர் மேடை பேச்சில் அத்தனையும் கற்பனை கதைகள்லாம் இருக்கும். அந்த ஹீரோயிசத்தை ஒரு ஒரு ஆயிரம் இளைஞர்களை திரட்டி வச்சுக்கிட்டு அவருக்கு அந்த ஹீரோயிசத்தை பேசியே இந்த 8% வாக்கு சதவீதம் நீங்கள் வாங்கியிருக்காரு சதவீதம் தோழர் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அடுத்த தேர்தலில் 2% கூட அவர் வாங்க மாட்டாருன்னு தான் நிதர்சனமான உண்மை. பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்கள் தீர்ப்பு, மகேஷின் தீர்ப்பு. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.